இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம் அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளை பற்றி நம்ம பார்க்கும்போது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் த டிரான்ஸ்மிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதாவது இப்படி ஒரு கேபிள் இருக்குது, நமக்கு இன்சைட் ஆஃப் அ கேபிள்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கேபிள் இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ரே, இப்போ ரேங்கிறத நம்ம சொல்கிற போது இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம மீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி லான்ச் ஆகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ரே இப்படி வர்றது வந்து இப்படியே வெளியில் போயிடுச்சுன்னா, இப்படி ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகிடும். ஸோ இப்படி வர இன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும்னா உங்களுக்கு திருப்பி உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ இங்கே பட்டு மறுபடியும் இப்படி வெளியில் போயிடக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணணும், இப்படி உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகணும். வெளியில் போகக்கூடாது, ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ உள்ளே வர ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கூட வெளியில் ரிஃப்ராக்ட் ஆகாமல் வெளியில் போகாமல் மறுபடியும் உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகி வரணும். அதை தான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிளுடைய இது என்னென்ன, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்ஃபர்மேஷன் இப்படி தான் ட்ராவல் பண்ணுது. இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் a denser to rarer medium. ரெண்டு கண்டிஷனுமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து angle of incidence must be greater than critical angle. கிரிட்டிக்கல் ஆங்கிள், இது ரெண்டு இருக்குது. ரெண்டு என்னென்னா பார்த்துக்கலாம். இப்போது எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது லைட் வந்து அதில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்தபோது பார்த்துருக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து பார்ஷியலாக ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா, அதாவது பாதி ஸ்கேல் வெளியில் இருக்கணும், பாதி ஸ்கேல் தண்ணிக்குள்ளே இருக்கணும். அப்படி வந்து ஸ்கேல் வந்து பெண்டாக நமக்கு தெரியும். இதெல்லாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸு. ஏன்னா ஏர்லேருந்து வாட்டருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஸ்கேல் வந்து இப்படி உடஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பண்ணி பார்த்துருப்போம். இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ வந்து லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் அ டென்சர் இன்டு அ ரேரர் மீடியம். டென்சர்னு என்ன, இப்போ வந்து ரெண்டு மீடியம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 வச்சுக்கலாம். செகண்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 வச்சுக்கலாம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு லைட் வந்து டென்சர்லேருந்து ரேரர் மீடியம் ட்ராவல் பண்ணணும். அப்படின்னா N1 இஸ் கிரேட்டர் தென் N2. இங்கே உள்ளுக்குள்ளே N1 இருக்கணும், வெளியில் வந்து N2 இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இதுக்கு வந்து நான் ஃபைபர் ஆப்டிக் நம்ம இதை எப்படி என்ஷூர் பண்ணிக்கிறோன்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிளுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கோர் இருக்குது. இந்த கோர் வழியாக தான் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகுது. கோருக்கு வெளியில் கிளாடிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கோர் அண்ட் கிளாடிங் தான் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளுடைய இம்பார்ட்டண்ட். இது கோர், இது வந்து கிளாடிங். ஓகே, ஸோ நம்ம எப்படி இதை இது பண்ணுவோன்னா, கோருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 வச்சுக்கலாம், கிளாடிங்குடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 வச்சுக்கலாம். அப்போது N1 ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் N2. ஓகே, ஏன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ லைட் வந்து இப்படி உள்ளே வருது. உள்ளே வர லைட்டு இங்கே போய் இப்படி கோர்லேருந்து கிளாடிங்க்கு போக ட்ரை பண்ணுது. இப்போ கோர்லேருந்து கிளாடிங்க்கு வெளியில் போயிடுச்சுன்னா நம்ம இதை என்ன சொல்கிறோம், ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிஃப்ராக்ஷன் ஆகாமல் லைட்டு உள்ளே வரணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் அ டென்சர் இன்டு அ ரேரர் மீடியம். இப்போது N1 இஸ் கிரேட்டர் தென் N2. ஸோ டென்சர் இன்டு அ ரேரர் மீடியம்க்கு லைட்டு போக ட்ரை பண்ணுது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்கே இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கோர் கிளாடிங், கோருக்கும் கிளாடிங்க்கும் நடுவில், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். Angle of incidence, இங்கே angle of incidence, so let us say some theta IC, I வச்சுக்கோ, must be greater than critical angle. Okay,
ஸோ இங்கே வந்து லைட் இன்சிடெண்ட் ஆகிறது ஒரு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா லைட் ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போயிடும். இந்த கண்டிஷன்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஹேஸ் பி கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இதுதான் 2 கண்டிஷன். இப்போ நம்ம பார்த்தோன்னே மறுபடியும் இந்த கோரை வரைஞ்சிக்கலாம். ஓகே, இங்கே கிளாடிங் வரைகிறோம். இப்போ கோருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, கிளாடிங் உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2, n1 இஸ் கிரேட்டர் தென் n2. இப்போ இது வந்து இந்த இதோட சென்டர்னு வச்சுக்கோ. இப்போ லைட்டு உள்ளே வருதா? அப்போது இங்கே ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குது. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நம்ம தீட்டா ஐன்னு வச்சுக்கலாம். இங்கே ஏர்லேருந்து இந்த கோருக்குள்ளே வரதுனால இங்கே ரிஃப்ராக்ட் ஆகிடும், வேறு மீடியம் இல்லையா, ரிஃப்ராக்ட் ஆகிடும், தீட்டா ஆர்னு வச்சுக்கலாம். இப்போது நேர லைட் இங்கே போகுது, இங்கே இன்சிடெண்ட் ஆகும். இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குமா? இதை வந்து ஃபைன்னு வச்சுக்கோ, இல்லை தீட்டா சீனை வச்சுக்கலாம். நம்மளோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் இதை வந்து நம்ம தீட்டா சீனை வச்சுக்கலாம். இப்போது இது தீட்டா ஐ, இது தீட்டா ஆர், இது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, இட் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் மினிமம், அதாவது மினிமம் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும். நம்ம என்ன சொன்னோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இங்கே 3 விஷயம் நடக்கலாம். ஸோ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா லைட் இங்கே இன்சிடெண்ட் ஆகி ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போயிடலாம். ஸோ கேஸ் 1 வந்து நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, let us say இதை வந்து let us go back to 5 itself. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 5 இப்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட லெஸ்ஸாக இருந்ததுன்னா லைட் என்ன ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகிடும், இப்படி வெளியில் போயிடும். கேஸ் 2 5 இஸ் கிரேட்டர் தென் தீட்டா சி. அப்போது ரிஃப்ளெக்ட் என்ன ஆகும், இப்படி உள்ளே வந்துடும். இப்போ 2க்கு நடுவில் ஒரு கேஸ் 3 இருக்குது. கேஸ் 3 எடுத்தேன்னா 5 குறைஞ்சபட்சம் தீட்டா சிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது என்ன பண்ணோம், அப்போ என்ன ஆகும்னா உன்னுடைய ரிஃப்ராக்ஷன் பிகின்ஸ். ஸோ 5 இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தீட்டா சி விச் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்ததுன்னா ரிஃப்ராக்ட் ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா இப்படி போகும் லைட் 90 டிகிரியில் இப்படி போகும். விச் மீன்ஸ் இந்த ஆங்கிள் தீட்டா சியாக இருக்கிற பட்சத்தில் லைட் இப்படி போக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்ன, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ நம்மளோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும். அப்படி கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் வில் பி 90 டிகிரி. ஸோ நமக்கு எல்லாம் ஸ்னெல்ஸ் லா தெரியும், அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மீடியம், இது செகண்ட் மீடியம். ஸோ n1 இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னவாக இருக்கணும், சைன் தீட்டா சி விச் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு n2 சைன் 90. இது 90 இல்லையா, இது நம்ம மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் total internal reflection. So sin 90 is equal to 1, correct? So n1 sin theta c is equal to n2. Then sin theta c is equal to n2 by n1, or theta c is equal to sin inverse of n2 by n1. இது வந்து என்ன, நம்மளுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நியூமெரிக் அபர்ச்சர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கான டெரிவேஷன். ஓகே.